ஹலோ பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ் 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 எல்லாரும் நல்லதா இருக்கீங்க, நல்லதா படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நம்புறோம். ஏன்னா இனிமே நம்ம கையில 2 months கூட முழுசா இல்ல. We have very 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 few days to our most anticipated NEET 2025 எக்ஸாம். ஓகே, ஸோ அந்த எக்ஸாமுக்காக தயார்படுத்திட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும், எனக்கு தெரியும். ஸோ இயர் லாங்கா படிச்சுட்டு இருக்கீங்க நிறைய பேர். 12th போர்டு எக்ஸாம் முடிச்ச உடனே ப்ரிப்பரேஷன் ஆரம்பிப்போம் சார், அந்த மாதிரி இருக்காங்க வேற ஒரு ஆர்மி. ஸோ அவங்களுக்கு எல்லார்கிட்டையும் எனக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், எஸ் கிராஷ் கோர்ஸை பத்தி. எஸ், உங்களுக்கே தெரியும் கிராஷ் கோர்ஸ். நீட் எக்ஸாம் வரும்போது எல்லாருமே கிராஷ் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணுவாங்க. பட் நிறைய பேர் அது ஜாயின் பண்றது எதுக்குன்னே தெரியாமலே ஜாயின் பண்றாங்க. பட் நீங்க தெரிஞ்சுக்கணும், வை கிராஷ் கோர்ஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட், அது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த வீடியோ. ஏன்னா இனிமே நம்ம கையில் இருக்கிறது ரொம்ப கம்மியான டேஸ் தான். ஸோ இந்த கம்மியான டேஸில் எப்படி மொத்த சிலபஸை கவர் பண்ணுறது, எப்படி இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு சிஸ்டமேட்டிக்காக படித்து ஹோலிஸ்டிக்காக படித்து நம்ம ரேங்கை மேலே ஏற்றுறது, ஹவு வி கேன் ஸ்கோர் ஐ ஹையர் மார்க், பெட்டர் ஸ்கோர், பெட்டர் ரேங்க், அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை முழுசாக எல்லாரும் பாருங்கள். வை கிராஷ் கோர்ஸ் இஸ் மேட்டர்ஸ், வை கிராஷ் கோர்ஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட், அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஓகே, எஸ் பசங்களா. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலோட ப்ரெசன்ஸ் வந்து இப்போ ஃபேஸ்புக்லேயும் இருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ், ஆர் யூ சீரியஸ்லி ப்ரிப்பேரிங் ஃபார் நீட் எக்ஸாம்? எஸ், நீட் எக்ஸாம் எப்போ வருது? May 4th வருது. May 4th இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது சார்? வி ஹாவ் ஒன்லி 50+ days தான். ஸோ இந்த கம்மியான டேயில் எப்படி 11th 12th இருக்கிற மொத்த சிலபஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பாட்டனி அண்ட் சுவாலஜி மொத்தமாக படிக்கணும் இல்லையா? எஸ், என்ன பண்ணுறது? நிறைய சாப்டர்ஸ் இருக்குது, நிறைய கான்டென்ட் இருக்குது, நிறைய கான்செப்ட் இருக்குது. எப்படி எந்த சாப்டரோட பிவைக்கு முதல்ல பண்ணுறது? இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும். இந்த பிரச்சனை எல்லாம் எப்போ இருக்கும்? இஃப் யூ டோன்ட் ஹாவ் எ சிஸ்டமேட்டிக் கிராஷ் ப்ரோக்ராம். நீங்கள் வீட்டில் இருந்து நான் செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது ப்ராப்ளம் இஸ், நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிப்பீங்க? அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். எந்த சாப்டருக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த சாப்டர் முதல்ல படிக்கணும், அதுக்கடுத்து எந்த படிக்கணும், அந்த ஒரு கனெக்ஷன் எல்லாம் உங்களுக்கு நிறைய கேள்விகள், டெய்லி கேள்விகளே வரும். ஸோ இந்த கேள்வி வரும்போது நாம் யோசிச்சுட்டு இருந்தால் நம்ம டைம் போகுது. போகிற அளவுக்கெல்லாம் நமக்கு இப்போ டைம் இல்லை. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து இனிமேல் தேவையானதுன்னா ஃபாஸ்ட் ட்ராக்கான ஒரு பேட்ச், இருக்கிற கம்மியான டேஸை அதிலிருந்து மேக்ஸிமம் டைமை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட மேக்ஸிமம் எஃபர்ட் கொடுத்து நம்மளை படித்தா ரிசல்ட் கிடைக்கும். ஸோ படிக்கிறதுக்கு நாம் ரெடி இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன், படிக்கிறதுக்கு நான் ரெடி. ஆனால் என்ன படிக்கிறது, எப்படி படிக்கிறதுன்னு சொல்லித்தரதுக்கு ஒரு ப்ராப்பரான சிஸ்டம் இருந்தால் நல்லா தானே இருக்கும். எஸ், அந்த சிஸ்டத்துக்காக தான் நாம் இங்கே வெயிட் பண்ணுறோம். அந்த சிஸ்டத்தை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஓகே, சரி வாங்க. ஸோ வாட் ஃபேக்டர்ஸ் அஷ்யூர்ஸ் யுவர் ரேங்க்? நம்ம எழுத போகிறது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், ஆல் இந்தியா லெவல் காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ அதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ், உங்களோட ப்ரிப்பரேஷனில் நீங்கள் என்னென்ன ஃபேக்டர்ஸில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதுக்கு வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கோர் வரும். சொல்லுங்கள். ஸ்ட்ராங் கன்செப்சுவல் கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்செப்சுவல் கிளாரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். 11th and 12th ப்ராப்பராக கன்செப்டை புரிஞ்சு படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கன்செப்சுவல் கிளாரிட்டி ஓரளவுக்கு இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஜஸ்ட் ப்ரஷ் அப் பண்ணால் போதும். பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸோட 12th ஓகே ஓரளவுக்கு இருக்கும், ஏன்னா போர்டு எக்ஸாம் எல்லாம் இருக்கும்ல. பட் 11th வந்து நிறைய பேர் வந்து தேவையான அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருக்க மாட்டேன். ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு கிராஷ் கோர்ஸ் முகாந்திரமாக படிக்கும்போது இந்த கன்செப்சுவல் கிளாரிட்டி கிடைச்சிடும். அதே மாதிரி ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி, இங்கே வந்து ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது. ஒரு கிராஷ் ப்ரோக்ராம்னு சொன்னாலே அங்கே ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் டே 1 சொன்னால் அதில் இந்த சாப்டர் அது முடிச்சிடுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் இந்த 3 சாப்டரோட எக்ஸாம் நம்ம எழுதி தான் ஆகணும். இதே வந்து நாம் ஒரு ப்ரோக்ராம் இல்லாமல் தனியாக செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தால் நமக்கு இந்த ஒரு டைம் ஃப்ரேமுக்குள்ளே சிலபஸை முடிக்க முடியாது, டைம் ஃப்ரேமுக்குள்ளே நமக்கு தேவையான கொஸ்டின்ஸை பண்ண முடியாது. ஸோ என்னாகும், கிராஜுவலாக டே பை டே என்னாகும், நம்மளோட கான்ஃபிடென்ஸ் அப்படியே கீழே போகும். ஸோ இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, உடனே கிராஷ் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ஃபைன். தென் கைடன்ஸ் அண்ட் மென்டர்ஷிப், எஸ் இதெல்லாம் இருக்கும். பிகாஸ் அங்கே எஃபெக்டிவான மோஸ்ட் எஃபிஷியண்டான டீச்சர்ஸ் தான் உங்களுக்கு பாடம் நடத்துவாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். அது மட்டும் இல்லை, அங்கே சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ உங்களோட பிரச்சனைகள், ஓகே, எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம்ல, அகாடமிக் ப்ராப்ளம்ஸ் மட்டும் இல்லை, நமக்கு நிறைய எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எஸ்பெஷலி இந்த எக்ஸாமுக்கு நெருங்கி இருக்கிற டைமில் ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் கேட்குறதுக்கு, அதுக்கெல்லாமே ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் சொல்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும், ஒரு ப்ராப்பரான டீம் வேணும். அது மட்டும் இல்லை, அங்கே டெய்லி என்ன இருக்கும், டெஸ்ட் இருக்கும், மாக் டெஸ்ட் இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கேன், எஸ் அதை இன்னும் மேலே கொண்டு போகிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, நீங்கள் எழுத வேண்டியது எக்ஸாம்ஸ்.
எக்ஸாமே எழுதாம மாக் டெஸ்டே எழுதாம ஒருத்தன் வந்து படிச்சுட்டே இருக்கான், இன்னொருத்தர் இருக்காங்க மாக் டெஸ்ட் எழுதிட்டே இருக்கான், அந்த எக்ஸாம்ல இருந்து அவன் என்னென்ன பிரச்சனை வருது, நெகட்டிவ் மார்க் வருது, அதெல்லாம் கரெக்ட் பண்றேன், அதெல்லாம் அனலைஸ் பண்றேன், ஒவ்வொரு எக்ஸாமையும் அனலைஸ் பண்ணி படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் யாருக்கு ரேங்க் வரும்? அனலைஸ் பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். இந்த பக்கம் இருக்கிற ஸ்டூடெண்ட் படிக்கிறான் ஆனால் அனலைஸே பண்ணலை. எப்படி அனலைஸ் பண்ண முடியும்? அனலைஸ் பண்ணணும்னா முதல்ல நீங்கள் எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதும்போது தான் அந்த சினாரியோ என்ன, அந்த சிச்சுவேஷன் என்னன்னு நீங்களே உணருவீங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த நீட் எக்ஸாம் தான், அதுதான் அவன் எழுத போகிற எக்ஸாம், அவனுக்கு ஃபுல் ஆஃப் சர்ப்ரைஸஸாக இருக்கும். ஓகேவா? மாக் டெஸ்ட் எழுதி படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு நீட் எக்ஸாமுக்கு சர்ப்ரைஸ் எலமெண்ட் இருக்காது. அவன் வந்து சமாதானமாக நிம்மதியாக அந்த எக்ஸாம் எழுதலாம். 3 ஹவர்ஸ்க்குள்ள டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி அவன் ஃபோக்கஸ் பண்ணி அவனோட விஷயங்களில் முடிச்சுட்டு அவன் வெளியே வந்துடுவான். கிளியர்? நான் சொல்றது புரியுதா? ஸோ மாக் டெஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஈவன் நீங்கள் எந்த கிராஷ் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணாலும் சரி, இனிமேல் கிராஷ் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணலான்னா கூட சரி, மாக் டெஸ்ட் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குமா, அப்போ அதெல்லாம் போய் மாக் டெஸ்ட் எழுதணும். ஓகேவா? தென் கைடன்ஸ் அண்ட் மென்டர்ஷிப் அது ஆல்ரெடி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட், why does it matters? நீங்க ஒரு கிராஷ் கோர்ஸ்க்காக, பெஸ்ட் கிராஷ் கோர்ஸ்க்காக சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பெஸ்ட் ஒன் உங்களோட சிட்டியில், உங்களோட டவுனில் இருக்கிற பெஸ்ட் கிராஷ் கோர்ஸ்க்காக நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க ஆஃப்லைனில், இல்லை நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, வாட் எவர் இட் இஸ், த பாயிண்ட்ஸ் எல்லாமே சேம் தான். என்னது, நீங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? ஒரு கிராஷ் கோர்ஸில் நம்ம சிலபஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கீ டாபிக்ஸ் இருக்கும், அந்த கீ டாபிக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஓகே, ஒரு கிராஷ் ப்ரோக்ராமில் ஒவ்வொரு சாப்டர்லையும் கீ டாபிக்ஸ்னு சில டாபிக்ஸ் இருக்காங்க, ஹை ஈல்டிங் டாபிக்ஸ், அங்கிருந்து அதிகமாக கேள்வி கேட்பாங்க. ஸோ அந்த டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அதிலிருந்து எஃபிஷியண்டாக அண்ட் எஃபெக்டிவாக நமக்கு பாடம் கற்றுக்கலாம், அதில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம், அதை அனலைஸ் பண்ணலாம். அதிலிருந்து நிறைய டைப் ஆஃப் கொஸ்டின், நியூமரிக்கல் டைப்பாக இருக்கலாம், அசர்ஷன் ரீசனாக இருக்கலாம், புரியுது இல்லை, பேராகிராஃப் கொஸ்டினாக இருக்கலாம், எஸ், அந்த மாதிரி கேஸ் பேஸ்டு கொஸ்டினாக இருக்கலாம். எந்த மாதிரி கொஸ்டினாக இருந்தாலும் அதெல்லாம் இதிலிருந்து நமக்கு கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ தெர் இஸ் அ சிஸ்டமேட்டிக் ஃப்ரேம்ஒர்க் ஃபார் ஸ்டடிங். இந்த ஃப்ரேம்ஒர்க் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வீட்டில் உட்காந்தா இந்த ஃப்ரேம்ஒர்க் இருக்காது. வீட்டில் உட்காந்தா இருக்கும், ஓகே, அட்லீஸ்ட் யூ ஹாவ் டு ஜாயின் ஆன்லைன் கிராஷ் ப்ரோக்ராம். பட் முடிஞ்சால் நீங்கள் எல்லாரும் ஆஃப்லைனுக்கே ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஒரு ஃப்ரேம்ஒர்க்கு, நம்ம போகிறோம் அங்கே கிளாஸ் ரூம் உட்காரோம், டீமாக உட்காடுறோம், ஒரு குரூப்புக்குள்ளே உட்காடுறோம்னா நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஓவர் கம் பண்ண முடியும். நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு, நம்மளோட ப்ரெஷர் எல்லாமே ஓவர் கம் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம வந்து தனியாக உட்காரல, ஒரு குரூப்பாக உட்காந்துருக்கோம். ஓகே, ஸோ அந்த ஒரு சோஷியல் லைஃப் இருக்குல்ல, அந்த ஒரு சோஷியல் லைஃப் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நம்மளோட ப்ரிப்ரேஷன் லெவலில், நம்மளோட மைண்ட் செட்டை எல்லாமே பாசிட்டிவாக பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிராஷ் ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அண்ட் பாருங்க, லேர்னிங் இன் ஏ குரூப், அதோட அட்வான்டேஜஸ் தான் சொல்கிறேன், நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. தென் வெல் ஸ்ட்ரக்சர்டு டைம் டேபிள் ஹெல்ப் அலோகேட் ஸ்டடி டைம் வைஸ்லி அண்ட் எஃபெக்டிவ்லி. ஸோ நாம் ஒரு கிராஷ் ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால், வெதர் இட் இஸ் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன், நீங்கள் அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனோட ரெப்யூட்டேஷனை பற்றி யோசிக்கணும். அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி என்ன, ரிசல்ட்ஸ் எப்படியெல்லாம் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்களோ யோசிக்கணும். அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டியது வாட் இஸ் த டைம் டேபிள். ஏன்னா உங்கள் முன்னாடி இருக்கிறது ஒரு டெஃபினிட் டைம் இல்லை, ஒரு 1 இயரெல்லாம் கிடையாது, டெஃபினிட் டைம், குறிப்பிட்ட நாள்கள் தான் இருக்குது. ஸோ இந்த குறிப்பிட்ட நாள்களில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒவ்வொரு நாளும் உங்களோட கிராஷ் ப்ரோக்ராமில் என்ன தான் நீங்கள் பண்ண போகிறது, அது வந்து கரெக்டான ஒரு டேட்டா உங்கள் முன்னாடி அவங்களால வைக்க முடியுதான்னு பார்க்கணும். பிகாஸ் தட் டேட்டா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அந்த டேட்டா ஒரு சிஸ்டம் அங்கே கரெக்டாக இருந்தால் தானே அதில் வந்து நாம் போய் நமக்கு அதை வந்து ரிசல்ட்டாக மாற்ற முடியும். அவங்களுக்கே ஒரு ப்ராப்பரான சிஸ்டம் இல்லை, ஓகே ஃபஸ்ட்டு டே இந்த சாப்டர் எடுக்கலாம், இல்லாட்டி அந்த சாப்டர் எடுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அதுலேயே அவங்களுக்கே கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நம்மளோட நிலைமை என்ன ஆகும்? ஸோ வி ஷுட் பி வெரி கிளியர் அபவுட் த இன்ஸ்டிடியூஷன். அவங்களோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்க்கணும். அதே கூட இப்போ அவங்களோட பிளான் என்ன, வரப்போகிற கிராஷ் ப்ரோக்ராமுக்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக என்கொயர் பண்ணி கான்ஃபிடென்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அதில் ஜாயின்டே பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ ஒரு எஃபெக்டிவான கிராஷ் ப்ரோக்ராம், அந்த கிராஷ் ப்ரோக்ராமில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெல் ஸ்ட்ரக்சர்டாக கொடுத்துருக்காங்க. டே 1லேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் என்னென்ன பண்ண போகிறாங்க, எப்போ எல்லாம் எக்ஸாமு, எந்தெந்த மோடியூலு அதெல்லாம் இருக்கும். சாப்டரை வந்து கிளப் பண்ணியிருப்பாங்க. ஃபிசிக்ஸில் இருந்து ஒரு சாப்டர், கெமிஸ்ட்ரியில் இருந்து சாப்டர், பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி இருந்தெல்லாம் சாப்டர்ஸ் எடுத்து கிளப் பண்ணி மோடியூல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு மோடியூல் முடிஞ்சாலும் மோடியூல் எக்ஸாம் இருக்கா, இல்லை ஓவரால் எக்ஸாம் மட்டும்தானே இருக்குது, எத்தனை மாக் டெஸ்ட் வருது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும், டவுட் கிளியரன்ஸுக்கு ஃபெசிலிட்டி இருக்கா, டீச்சர்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒரு இம்பார்ட்டன்ட் தான்.
ஸோ நம்ம ஒரு கிராஷ் ப்ரோக்ராம், ஒரு எஃபெக்டிவான கிராஷ் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணியிருந்தா நமக்கு அந்த வந்து கண்டென்ஸ்டு லேர்னிங், பிகாஸ் நம்ம சிலபஸ் வந்து வாஸ்ட்டாக இருக்காங்க, அது முழுசாக லைன் பை லைன் படிக்கிறதுக்கு இனிமேல் டைம் இல்லை. ஸோ அதை கண்டென்ஸ் பண்ணி அதில் இருக்கிற கோர் ஐடியாஸை கரெக்டாக நமக்கு லேர்ன் பண்ணலாம். அதுதான் கிராஷ் ப்ரோக்ராமோட அருமை. அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் ரொம்ப முக்கியம் இல்லை? எஸ், விச் ஆர் த சாப்டர்ஸ் ஆர் ஹை ஈல்டிங் சாப்டர்ஸ் இல்லை? ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஹை ஈல்டிங் சாப்டர்ஸ் எது, லோ ஈல்டிங் சாப்டர்ஸ் எது, அதை பற்றியெல்லாம் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஓகே, எந்த ஏரியாவில் வந்து நம்ம மோர் ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த ஏரியாவில் வந்து நம்ம இக்னோர் பண்ணாலும் பரவாயில்லை, அந்த மாதிரி ஐடியாஸ், ஸ்ட்ராட்டஜிக் நிறைய ஐடியாஸ் இருக்கும். அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டியாலையும், புரியுதா, எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டியாலே மட்டும்தான் அது உங்கள் கூட ஷேர் பண்ண முடியும். ஸோ அதனால ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அவாய்டிங் ப்ரொகாஸ்டினேஷன் இஸ் அ நெகட்டிவ் திங். ஓகே, ஸோ நம்ம வந்து அதை பற்றி பயம் இல்லாமல் ப்ராப்பரான பிளானிங்கில், ஓகே, சமாதானத்தில் படிக்கணும். அதுக்கெல்லாம் இது தேவை. ஹை குவாலிட்டி ஸ்டடி மெட்டீரியல். எஸ், ஸ்டடி மெட்டீரியலை பற்றி சொல்லும்போது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நிறைய கிடைக்கும் மார்க்கெட்டில் நிறைய ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. அந்த புக்கோட ஹெவினஸ் பார்த்து நம்ம அதை வாங்கக்கூடாது. ஹெவி புக்கு பெருசாக இருக்குடா, அப்போ இதில் எல்லாமே இருக்குண்டா, அது இல்லை தேவை. நமக்கு நீட் 2025 என்டிஏ வெளியிட்ட சிலபஸ் என்ன, அந்த சிலபஸ் படி நமக்கு தேவையான கண்டென்ட் என்ன, அதில் இருக்கிற கண்டென்ஸ்டு லேர்னிங்க்கு பொருத்தமான கொஸ்டின்ஸ் தான் இதில் இருக்காங்களா, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ மெட்டீரியல்ஸை வந்து அதோட கலரை பார்த்து அதோட கவரை பார்த்து வாங்கக்கூடாது. அது எந்த இன்ஸ்டிடியூஷனோட மெட்டீரியல், அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே, தேவையில்லாத விஷயங்கள் படிக்கிறதுக்காக நம்ம இல்லை. நம்ம வந்து கெமிஸ்ட்ரியில் நாலேஜ் அக்வயர் பண்ணுறதுக்கு இப்போ நீட் 2025 எழுத போகிறது இல்லை. நமக்கு வந்து அந்த எக்ஸாமை கிராக் பண்ணணும். அதுதான் அந்த எக்ஸாமை கிராக் பண்ணணும், நமக்கு MBBS சீட்டு வாங்கணும். தட்ஸ் our only aim. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், மெட்டீரியலை செலக்ட் பண்ணும்போது ரொம்ப தெளிவாக இருக்கணும். லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் எஜுகேட்டர். எஸ், சைலம் மாதிரி ஒரு உங்களுக்கே தெரியும்ல, சைலத்தை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் நம்ம ஆன்லைனில் நீங்கள் நிறைய பேர் டெய்லி கிளாஸ் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இப்போது நிறைய பேர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டான போர்டு எக்ஸாம்பிள் டைமில் எல்லாம் வந்து புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களுக்கு வந்திருக்காங்க. ஸோ வி ஹாவ் இல்லை ஆன்லைன் ப்ரெசன்ஸ் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக இருக்காங்க. அதே மாதிரி ஆல் இந்தியா லெவலில் வந்து நமக்கு வந்து ஃபிசிக்ஸ் வாலா கூட கிளப் டைப் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஆல் இந்தியா லெவல் ப்ரெசன்ஸ் இருக்குது கேரளாவில், தமிழ்நாட்டில், அதே மாதிரி நார்த் இந்தியாவில் எல்லாத்துலேயும் ப்ரெசன்ஸ் இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷனோட ரெப்யூட்டேஷன் உங்களுக்கு தெரியும். அதனாலேயே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அதை பற்றி உங்களுக்கு ஒரு மினிமம் இல்லை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்பெக்டேஷன், உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை மீறும். அதே மாதிரி டீச் பண்ணுறவங்க வந்து தேர் நாட் ஜஸ்ட் டீச்சர்ஸ், அவங்க வந்து இந்த ஃபீல்ட்லேயே வருஷங்களாக ஸ்டூடெண்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பெட்டர் ரேங்க்ஸ், ஹை ரேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற எஜுகேட்டர், அவங்க தான் உங்களை டீச் பண்ண போகிறாங்க. ஓகே, தே வில் டார்கெட் யூ த வீக் ஏரியா. உங்களோட வீக் ஏரியாஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதையெல்லாம் சால்வ் பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் இப்போ சொன்னதெல்லாம் புரிஞ்சுது சார். ஒரு கிராஷ் ப்ரோக்ராம், ஒரு கிராஷ் ப்ரோக்ராம்னா, நீட்டோட கிராஷ் ப்ரோக்ராம்னா எப்படி இருக்கணும், அதை பற்றி இப்போ எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. வெல் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும். ஒவ்வொரு நாள் டே 1லேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் என்னென்ன இருக்குன்னு கிளியர் கட்டாக அவங்க சொல்ல முடியணும். ஃபீஸு அஃபோர்டபுளாக இருக்கணும். இல்லை, ஃபீஸ் அஃபோர்டபுளாக இருக்கணும் இல்லையா? நம்ம எல்லோரும் படிக்கணும் இல்லையா? எஸ், எல்லோரும் படிக்கணும். ஃபீஸ் அஃபோர்டபுளாக இருக்கணும் சார். அதே மாதிரி தான் நல்லா 11th and 12th சூப்பராக படித்தவங்களுக்கும் கிராக் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஆவரேஜாக படித்தவங்களுக்கும் கிராக் பண்ண முடியும் இல்லையா? எஸ், ஸோ பேசிக்ஸ்லேருந்து சொல்லித்தரணும். ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும் சொல்லணும். தேவையில்லாத விஷயங்களில் டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. இல்லை, நம்ம டீவியேட் பண்ணக்கூடாது. டைம் இல்லை, அங்கே போய் இங்கே போய் எல்லாம் வரும்போது டைம் போயிடும். ஸோ தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன், டீவியேஷன் எல்லாமே இல்லாமல் ஒரு கிளியர் கட்டான சாலிடான ஒரு கிராஷ் ப்ரோக்ராம் அதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இல்லையா? எஸ், எல்லாம் எங்கே கிடைக்கும்? நாங்கள் இருக்கோம் இல்லையா? கவலைப்படாதீங்க. யாரு? சைலத்தோட. ஸோ சைலத்தோட ஆஃப்லைன் நீட், சைலத்தோட ஆஃப்லைன் கிராஷ் 2025 அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் நாம் இந்த வீடியோவில் வந்தோம். ஸோ அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, வாட் வி ப்ரொவைட் சொல்லலாம். வாட் வி ப்ரொவைட், நீங்கள் இன்வைட் பண்ணுறோம் நாங்கள் சைலத்துக்கு வாங்க என்ன. ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் சொல்லணும் இல்லையா, நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்.
தேர் நாட் ஜஸ்ட் ப்ராமிசஸ். ஓகே, இதெல்லாம் கண்டிப்பாக லாஸ்ட் இயர்ஸ்ல எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து ட்ராக் ரெக்கார்ட் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆன்லைன் இந்த காலத்தில் கேரளாவில் நடக்கிறது தமிழ்நாட்டுக்கு தெரியாமல் இருக்க முடியும், தமிழ்நாடு நடக்கிறது கேரளாவுக்கு தெரியாமல் இருக்க முடியும். ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, ஸோ வாட் வி ப்ரொவைட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி லைனப். ஓகே, வெதர் இட் இஸ் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன், சைலத்தோட ஃபேக்கல்ட்டிஸை பற்றி உங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கும்ல. அவங்க வந்து கண்டென்ட் சொல்லி தருவாங்க, அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க உங்கள் கூட இருப்பாங்க. நிறைய பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருக்கும். பிகாஸ் யூடியூப்ல எல்லாம் நம்ம வீடியோஸ் நிறைய நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸ் அவங்க கையில் என்ன இருக்குது, ப்ரீ பிளான்டு ஸ்டடி மாடல் இருக்குது. ஓகே, அவங்க வந்து தேர் நாட் ஜஸ்ட் நியூ, ஓகே ஃப்ரெஷர்ஸ் இல்லை, அவங்க இந்த ஃபீல்டு இருக்கிறவங்க. ஸோ அவங்களால எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸ் ஆனதுனால அவங்களுக்கு ஒரு சாப்டர் எடுக்கும்போது அந்த சாப்டரில் எங்கெல்லாம் எம்ஃபசிஸ் கொடுக்கணும், எங்கெல்லாம் அதிகமாக ஸ்ட்ரெஸ் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும், எங்கே இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் அதிகமாக வருவாங்க, அந்த மாதிரியெல்லாம் சொல்லி தந்து உங்களால் டீச் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே குயிக் ரிவிஷன் பாருங்க, 40 daysல இன்டென்சிவ் ப்ரோக்ராம் ஃபார் நீட் கவரிங் என்டையர் நீட் 2025 சிலபஸ் ரெஸ்பெக்டிவ்லி. கிளாஸ் டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாருங்க, எவ்ரிதிங் இஸ் கிறிஸ்டல் கிளியர். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க ஓகே கம்ஃபர்டபுளா இருக்கா, எஸ், தென் திஸ் இஸ் த பிளேஸ். திஸ் இஸ் த பிளேஸ் ஃபார் யூ டு கிராக் நீட் 2025. மறந்துடாதீங்க. காலையில் 8:30 ஆரம்பிக்குது, மத்தியானம் ஆஃப்டர்நூன் 3:45 கிளாஸ் முடியுது. அண்ட் இந்த பாருங்க, ரெகுலர் டெஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொன்னேன்ல, மாக் டெஸ்ட் எவ்வளவு எழுத முடியுமோ அவ்வளவுக்கு நம்ம சான்ஸ் டு ஸ்கோர் வெல் அது கூடும். ஸோ டெய்லி எக்ஸாம்ஸ் இருக்கு, 4 PM to 5 PM டெய்லி எக்ஸாம்ஸ் இருக்கு. இங்கே 3:45 PM கிளாஸ் தான் முடியுது, நீங்க போக முடியாது. 4 PM to 5 PM 1 hour நீங்க எக்ஸாம் எழுதணும். ஃபுல் டாபிக் மாக் டெஸ்ட் அதுவும் வருது. அது வந்து எப்படி இருக்கும், 3 hours எக்ஸாக்ட்லி லைக் நீட். ஆக்சுவல் நீட் எக்ஸாம் இருக்குல்ல, அதே ஒரு டைம் ஃப்ரேமில், அதே ஒரு மொடியூலில், அதே ஒரு மோடில் சேம் உங்களுக்கு அதே ஃபீலிங் கிடைக்கும் ஒரு ஆக்சுவல் எக்ஸாம் எழுதும்போது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ரெகுலராக எக்ஸாம் எழுதி அதே மாதிரி ஃபுல் டாபிக் எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு போகிற ஒரு பையனுக்கு இல்லாட்டி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த எக்ஸாம் ஹாலில் பார்க்கும்போது இது என்ன, நான் இது எல்லாமே எத்தனையோ பண்ணியிருக்கேனே. ஸோ அந்த ஒரு காம்னஸ், அந்த ஒரு கம்போஸ்ட் பிஹேவியர் அது அங்கே எக்ஸாம் ஹாலில் கிடைக்கும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அந்த 3 hours நம்மளோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, நம்ம எவ்வளோ தெளிவாக யோசிக்கிறேன், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய படிச்சிருப்பாங்க சில பேர், ஆனால் அந்த டைமில் ப்ரெஷர் வந்துருச்சு, ஸ்ட்ரெஸ் ஆகுது, யோசிக்க முடியலை. ஓரளவுக்கு ஆவரேஜ் எல்லாம் படிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும், அந்த ஒரு காம்னஸ் இருக்கும், அவங்களால பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஹை யீல்டிங் எம்சிக்யூஸ் பாருங்க, நிறைய கொஸ்டின்ஸ் இனிமேல் வந்து நமக்கு 1000 ஒரு சாப்டர்லேருந்து 1000 கொஸ்டின் 2000 கொஸ்டின் எல்லாம் எடுத்து பண்ண முடியுமா, இல்லை. பட் பண்ண முடிஞ்ச கொஸ்டின்ஸ் வந்து எஸ் இதே டைப் கேட்பாங்க, நீட் எக்ஸாமுக்கு இதே டைப் கேட்பாங்க, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கிற கொஸ்டின், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு பேர் தான் ஹை யீல்டிங் எம்சிக்யூஸ். ஸோ அதெல்லாம் நமக்கு இங்கே சால்வ் பண்ணலாம். பாருங்க, ஸ்டடி மெட்டீரியல் சாப்டர் வைஸ் காம்ப்ரஹென்சிவ் ஸ்டடி மெட்டீரியல் வந்து தே ஆர் நாட் ஜஸ்ட் பிரிண்டபிள் மெட்டீரியல். ஓகே, அட்ராக்டிவாக இருக்கும், படிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஓகே, கண்ணுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும், விஷுவல் அதிகமாக இருக்கும். ஸோ தட் நம்ம மெமரியில் அந்த விஷுவல்ஸ் வந்து அதிகமாக ஸ்டே ஆகும். அதனால எஸ், தென் ஆஃப்லைன் நீட் கிராஷ் 2025 டெய்லி ஷெடியூல் என்னென்னு பார்க்க போகிறேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு ஏரியா தான் நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பாருங்கள், டெய்லி ஷெடியூல் என்ன. ஸோ நீங்கள் கிளாஸ் ஆரம்பிக்கிறத டேட்டு பாருங்கள். கிளாஸ் ஆரம்பிக்கிறது வந்து மார்ச் 26க்கு. ஓகே, இந்த மாதம் 26க்கு கிளாஸ் ஆரம்பிக்குது. அதுதான் அட்மிஷன் டே அண்ட் ஓரியன்டேஷன் கிளாஸ். ஸோ அன்னைக்கு உங்களோட அட்மிஷன் அண்ட் ஓரியன்டேஷன் அன்னைக்கு நடக்கும். ஓகே, ஸோ டே 1 அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஆக்சுவல் டே 1 சொல்லும்போது அது வந்து 27க்கு. ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்ட் 1, பார்ட் 2, டே 1ல் பார்ட் 1, டே 2ல் பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 பாருங்க. அப்படி 4 days 4 days இங்கே அலோகேட் பண்ணியிருக்காங்க. 4 days ஃபார் வாட் சார்? 4 days கிராஷ் ப்ரோக்ராமில் 4 days எதுக்காக? நான் சொன்னேன்ல, நிறைய பேர் 11th சரியாக படிக்காமல், நிறைய சூழ்நிலைகள் காரணமாகலாம், இல்லை நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ 11th சரியாக படிக்கல சார், அதனால கொஞ்சம் பேசிக்ஸ் எல்லாம் வீக்காக இருக்குது, என்னால் நீட் கிராக் பண்ண முடியுமா, இந்த மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க. யூடியூப்லலாம் நம்ம கிளாஸ் இருக்கும்போது நமக்கு பாடம் நடத்திட்டு இருப்பாங்க, ஆனால் இந்த மாதிரி கேள்விக்கு நிறைய வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சுட்டு தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். பாருங்கள், திஸ் ஆர் ஆல் பேசிக்ஸ். பாருங்கள், பேசிக்ஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி சாப்டர்ஸோட எல்லாம் அந்த சாப்டரோட கண்டென்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்க வேண்டிய பேசிக்ஸ் என்ன, அந்த பேசிக்ஸ் நடத்துறதுக்கே நம்ம 4 days அலோட் பண்ணியிருக்கேன். புரியுதா?
ஸோ தட் இந்த 4 நாள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை இருக்காது. எல்லாரும் ஒரே லெவலுக்கு வந்துடுவாங்க. அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரே லெவலுக்கு வந்துடும். கிரவுண்ட் லெவல் ஒரே மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் யார் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் டே பை டே இன்க்ரீஸ் ஆகும். நாம் இந்த பேசிக்ஸ் சொல்லாமல் டைரெக்டாக கிளாஸ் ஆரம்பித்து வைங்க, அங்கே ஸ்டூடெண்ட்ஸோட லெவல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா? ஸோ அவங்களால ப்ராப்பராக காம்படிட் பண்ண முடியாது. நிறைய பேருக்கு கான்ஃபிடன்ஸ் ஹையாக இருக்கும், ஆனால் ஜாஸ்தி பேருக்கு கான்ஃபிடன்ஸு கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு நிலைமை இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நாம் என்ன பண்ணுறோம், இந்த 4 days வந்து பக்காவாக பேசிக்ஸை பக்காவாக வந்து உங்களை டீச் பண்ணுறோம். ஓகே, தென் ஆஃப்டர் தட் என்ன ஆகுது பாருங்க. டே 4 இங்கே 4 நாள் போயிடுச்சா? எஸ். அதுக்கப்புறம் ஏப்ரல் 1ல இருந்து பாருங்க, ஏப்ரல் 1ல இருந்து பேசிக்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஏப்ரல் 1ல இருந்து நம்ம ஆரம்பிக்குது. எஸ், டே 6, டே 7 இப்படி பாருங்க. ஒரு நாள் பிசிக்ஸ்ல இருந்து ஒரு சாப்டர், கெமிஸ்ட்ரியில இருந்து ஒரு சாப்டர், பாட்டனி ஜுவாலஜில இருந்து ஒரு சாப்டர். அதே மாதிரி அடுத்த நாள். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு மோடியூல் கவர் பண்றாங்க. ஸோ ஒரு நாளைக்கு நாம 4 சாப்டர்ஸை கவர் பண்றோம். பிசிக்ஸ்ல இருந்து ஒரு சாப்டர், கெமிஸ்ட்ரியில இருந்து சாப்டர், பாட்டனில இருந்து ஜுவாலஜில இருந்து. ஸோ நம்ம வந்து எல்லா சப்ஜெக்டும் ஒன்னா படிக்கிறோம். ஓகே, முதல்ல பிசிக்ஸ் அப்புறம் கெமிஸ்ட்ரி அது கிடையாது. டே 1ல இருந்து நாம பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் பாட்டனியும் ஜுவாலஜியும் ஒன்னா தான் படிக்கிறோம். எஸ், அப்படிதான் படிக்கணும். ஏன் தெரியுமா? ஏன்னா நீட் எக்ஸாம்ல நீங்க இந்த 4 சப்ஜெக்டோடையும் கொஸ்டினும் 3 மணி நேரத்துல எழுத போறேன். 3 மணி நேரத்தில் நீங்கள் ஃபிசிக்ஸ் கொஸ்டினும் ஆன்சர் பண்ணணும், கெமிஸ்ட்ரியும் ஆன்சர் பண்ணணும், பாட்டனியும் ஜுவாலஜியும் ஆன்சர் பண்ணணும். அப்போ நீங்கள் படிக்க வேண்டியதும் அதே மாதிரி தான் படிக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நாள் பாருங்க, டே 6, டே 7, டே 8 கரெக்ட். பாருங்க, டே 11ல மோடியூல் 1 எக்ஸாமினேஷன். இப்போ 10 நாள் முடிஞ்சாச்சு. 11வது நாள் மோடியூல் எக்ஸாமினேஷன். அப்போ இவ்வளவு நாள் நீங்கள் படித்தோம்ல சாப்டர்ஸ், 10 நாள் எவ்வளோ சாப்டர் படித்தேன்? 4, 8, 12, 16, 20 சாப்டர்ஸ், 20 chapters from different subjects. அந்த 20 chaptersோட மோடியூல் எக்ஸாம் எழுத போறேன். மோக் டெஸ்ட். நான் சொல்றது புரியுதா? கோயிங் ஆன். அடுத்த மோடியூல் ஆரம்பிக்குது. மோடியூல் 2 ஆரம்பிக்குது. மோடியூல் 1 படிச்ச, மோடியூல் 1ஓட எக்ஸாம் எழுதினேன். மோடியூல் 2 ஆரம்பிக்குது. இந்த எக்ஸாம் எழுதினா சும்மா இருக்கக்கூடாது. அதோட ஆன்சர் கீ வரும், அதோட சொல்யூஷன் தருவாங்க. அனலைஸ் பண்ணணும், எங்க எல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், என்னென்ன ஏரியாவில் வந்து நான் வீக்காக இருக்கேன், எந்தெந்த ஏரியாவில் நான் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், எல்லாம் அனலைஸ் பண்ணணும். நெகட்டிவ்ஸ் எவ்வளோ வந்திருக்கு எல்லாமே அனலைஸ் பண்ணணும். ஸோ தட் உங்களோட அடுத்த மொடியூல் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு இதெல்லாம் மைண்டில் இருக்கும். அதே டைமில் அங்கே என்னென்ன பிரச்சனை வந்திருக்கோ அதுவும் பேரலி நீங்கள் சால்வ் பண்ணிகிட்டே போகணும். டவுட்டு கேட்கலாம், கிளியர் பண்ணலாம். ஓகேவா? சிமிலர் வே நம்ம மோடியூல் 2 போகுது. ஃபைனலி மோடியூல் 2ஓட எக்ஸாமினேஷன் வரும். அப்போ நமக்கு டேட்டு வந்து ஏப்ரல் 12 பாருங்க. அடுத்து மோடியூல் 3 ஆரம்பிக்குது. 13th ஏப்ரலுக்கு மோடியூல் 3 ஆரம்பிக்குது. எக்ஸாம் வரும். ஏப்ரல் 19th நமக்கு எக்ஸாம் வருது. மோடியூல் 4 20th ஏப்ரல் இருந்து ஆரம்பிக்குது. பாருங்க, யா மோடியூல் எக்ஸாமினேஷன் 25 ஏப்ரல்ல மோடியூல் எக்ஸாமினேஷன் வருது. 26 ஏப்ரல் செல்ஃப் ஸ்டடி ஸ்லாட் ஃபார் கவரிங் பேக்லாக்ஸ். இந்த ஏரியா கொடுத்துருக்காங்க. 26 ஏப்ரல் நம்ம ஹோல் சிலபஸ் இங்க முடியுது. ஹோல் சிலபஸ் வந்து 25th ஏப்ரல்ல நீங்க மோடியூல் எக்ஸாம் 25th ஏப்ரல் 25 நீங்க மோடியூல் எக்ஸாம் எழுதும்போது உங்களோட மொத்த சிலபஸும் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் 26th எதுக்காக அலோட் பண்ற அந்த ஒரு நாள் எங்க அந்த சாப்டர்ல ஒவ்வொரு சாப்டர்லையும் நீங்க மார்க் பண்ணி வைக்கணும். எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த டாபிக் வந்து எனக்கு கவர் பண்ணணும் அதெல்லாம் மார்க் பண்ணி வச்சிருக்கணும். ஓகே, அதெல்லாம் அந்த லாஸ்ட் நாளில் சர்ச் பண்ணக்கூடாது. அதெல்லாம் ஆல்ரெடி உங்கள் கையில் டேட்டா இருக்கணும். அந்த டேட்டா வச்சு நீங்கள் 26th அந்த டேட்டு இருக்குல்ல, 31st டே அதெல்லாம் கவர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். கிளியர்? தென் 27th ஏப்ரல்லேருந்து ஸ்டடி லீவ் ஆரம்பிக்குது. ஏப்ரல் 27th மே 4 வரைக்கும் ஸ்டடி லீவ். என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, உங்களுக்கு என்னென்ன ஏரியாவில் வீக்காக இருக்குது, அந்த ஏரியா மட்டும் நீங்கள் ரிவைஸ் பண்ண வேண்டிய டைம் அது. மே 4 நாம் எல்லாரும் போய் எக்ஸாம் எழுதணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் பிளான். என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு பிளான் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்களே சொல்லுங்கள். ஜெனுவினாக யோசிச்சு பாருங்கள். உங்கள் ஊர்லேயும் இருக்கும் இல்லையா கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான பிளான் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? ரிசல்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல மார்க் வாங்குறது கண்டிப்பாக அது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஹார்ட் ஒர்க் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் அவங்க எந்த சிச்சுவேஷனில் எந்த சிஸ்டத்தில் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸ்டூடெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி கொடுக்கணும், ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி கொடுக்கணும், தேவையான அளவுக்கு அவங்களுக்கு மெட்டீரியல் கொடுக்கணும், தேவையான அளவுக்கு அகாடமிக் சப்போர்ட் கொடுக்கணும், தேவையான அளவுக்கு அவங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கணும். இந்த ஒரு எல்லா சுச்சுவேஷன் இருந்தால் தான் அந்த சுச்சுவேஷனில் தான் அந்த ஸ்டூடெண்டால் ஹை மார்க் வாங்க முடியும். ஸோ தெர் ஆர் சோ மெனி ஃபேக்டர்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு சொன்னால் உங்களோட ஹார்ட் ஒர்க்கு அதுதான் உங்களுக்கு ரிசல்ட் கொண்டு வர தருது. பட் அட் த சேம் டைம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கீங்க, பட் தப்பான ஒரு ப்ரோக்ராமில் போய் இல்லை, சிஸ்டம் இல்லை, அங்கே ப்ராப்பரான சிஸ்டம் இல்லை, சிலபஸே கவர் பண்ணல. நிறைய கேட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி. கிராஷ் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணேன், ஃபிசிக்ஸில் இவ்வளோ சாப்டர் பெண்டிங் இருக்குது, கெமிஸ்ட்ரியில் இவ்வளோ பெண்டிங் இருக்குது, இன்னும் முடியலை, எக்ஸாம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது? ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ப்ராப்பர் சிஸ்டம் தான் உங்கள் முன்னாடி நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கேட்கலாம், இதுலேருந்து ஏதாவது டீவியேஷன் வந்தால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கேட்கலாம், என்ன இது இப்படின்னு. நான் சொல்கிறது புரியுதா? நம்ம ஆன்சரபிள் தானே, வி ஆர் ஆன்சரபிள். பிகாஸ் இது வந்து ஒரு ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற சிஸ்டம். இந்த சிஸ்டம் வச்சு தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம படிச்சுக்கிட்டோம், நம்ம டீச் பண்ணிகிட்டும் இருக்கோம். அவங்க ரிசல்ட்டு அது நீட் ஆகட்டும், ஜேஇ ஆகட்டும், ஓகேவா? ஸோ அதனால் சொல்கிறேன், ஸோ நம்ம சைலத்தோட ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கிராஷ் ப்ரோக்ராமோட அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஆன்லைன் கிராஷ் ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்ண மாதிரி இருந்தால் உங்களுக்கு இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணலாம். அண்ட் சைலத்தோட ஆஃப்லைன் கிராஷ் ப்ரோக்ராமை பற்றி சொல்லும்போது, எஸ் sorry, this is online crash program, this is online crash program பத்தி சொல்லும்போது the fee வந்து இங்க கொடுத்திருக்காங்க. It is 6000 plus GST. Okay, 6000 plus GST excluding study material. Okay, yes, study materials வேணும்னா நீங்க அதை வந்து செப்பரேட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து எப்படி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஆன்லைன் கிராஷ் ப்ரோக்ராம்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, you will be having live sessions. Okay, live sessions இருக்கும், டீச்சர்ஸ் வந்து லைவா பாடம் நடத்துவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் வந்து அங்க இருக்காங்க ஃபார் டவுட் கிளியரிங் அண்ட் ஆல். மொடியூல் எக்ஸாம் இருக்குது, ஒவ்வொரு மொடியூலுக்கு அப்புறம் எக்ஸாம் இருக்கும். ப்ரீ நீட் மாக் டெஸ்ட் சீரீஸ், நீட்டுக்கு முன்னாடி ஃபுல் டெஸ்ட் சீரீஸ் எல்லாம் இருக்கும். கிரேட் இந்தியன் பேட்டில், ஒரு சைலத்தோட கிரேட் இந்தியன் பேட்டில் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் இருக்கும். ஸோ சீக்கிரமே அட்மிஷன் எடுங்க. அதே மாதிரி நம்ம சைலத்தோட ஆஃப்லைன் கிராஷ் ப்ரோக்ராம் பற்றி சொல்லும்போது இதோட ஃபீ வந்து 25,000 ஆக்சுவல், பட் நவ் இட் இஸ் டிஸ்கவுண்டட் டு 20,000 இன்க்ளூடிங் எவ்ரி திங். ஓகே, இன்க்ளூடிங் டேக்ஸ், இன்க்ளூடிங் மெட்டீரியல்ஸ், எவ்ரி திங் யூ ஹாவ் டு பே ஜஸ்ட் 20,000 rupees. ஓகே, அடுத்ததான் நம்ம சொல்ல போகிறது ஸ்பெஷலி ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ அவங்களுக்காக சைலம் வந்து ஒரு ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் இங்கே ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதை பற்றி நம்ம சொல்லணும், அதை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். சைலத்தோட ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்காக வந்து ஹியூஜ் ஸ்காலர்ஷிப். ஓகே, only for them. ஓகே, அவங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஆஃப்லைன் கிராஷ் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க வித் அஃபோர்டபுள் ஃபீஸ். ஆல்ரெடி நம்ம ஃபீஸ் அஃபோர்டபுள் தான், பட் உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷலாக இருக்கேன், நிறைய ஸ்காலர்ஷிப் ஃபெசிலிட்டி இருக்காங்க. ஸோ அதை பற்றியெல்லாம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா யூ கேன் ஜஸ்ட் காண்டாக்ட் திஸ் நம்பர். இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அண்ட் ஃபைனலி நம்ம போகிறோம். எஸ், சைலத்தோட அகாடமிக் நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ண முடியும். அங்கே வந்து சைலத்தோட ஃபேக்கல்ட்டி நடத்துகிற ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ பிஃபோர் வைண்டிங் அப் த செஷன் நம்ம வந்து அங்கே பார்த்தது டே 1லேருந்து பார்த்துட்டு இருந்தோம்ல. அப்போ நம்மளோட லாஸ்ட் ஃபியூ டேஸ், ஒரு லாஸ்ட் 1 வீக் அங்கே இருக்குது. அந்த 1 வீக்கில் என்ன நடக்க போகுது, தட் இஸ் வெரி வெரி க்ரூஷியல். நம்ம கம்ப்ளீட் மாடியூலும் முடிச்சுட்டோம், எல்லா மாடியூல் எக்ஸாமும் எழுதணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 1 வீக் இருக்குது. அந்த 1 வீக்கில் என்ன பண்ண போகிறோம், ஸோ அதை பற்றி இங்கே பேச போகிறேன். பாருங்க, டே 33 இங்கே ஆரம்பிக்குது. ஏப்ரல் 28க்கு நாம் ஃபுல் டாபிக் ப்ரீ நீட் மாக் எக்ஸாம், ஃபுல் சிலபஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி எல்லாமே இருக்கும். ஓகே, 720 மார்க்கில் எல்லாமே இருக்கும். ஆக்சுவல் நீட் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் மாக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. மண்டே எழுத போகிறீங்க, டியூஸ்டே எழுத போகிறீங்க, வெனஸ்டே எழுத போகிறீங்க. ஓகே, 3 ஃபுல் மாக் டெஸ்ட் இதுவும் எழுத போகிறீங்க. ஸோ எல்லா மோடியிலும் படித்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த 3 மாக் டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு தெரியும் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கேன்னு, இல்லை என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இப்போ இருக்குது, எந்தெந்த ஏரியாவில் நான் வந்து இப்போவும் வீக்காக இருக்கேன்னு இந்த 3 மூக் டெஸ்ட் எழுதுறத விட உங்களுக்கு தெரியும். ஆஃப்டர் தட் இருக்கிற டைமில் 3 நாள் அப்புறம் தேர்ஸ்டே நமக்கு ஸ்டடி லீவு, இங்கே ஸ்டடி லீவு, May 1க்கு ஸ்டடி லீவு, அப்புறம்
மே 2ல நமக்கு என்ன இருக்கு, மறுபடியும் ஒரு மாக் டெஸ்ட் இருக்கு. ஸோ 3 மாக் டெஸ்ட் வந்து நம்ம வரிசையாக எழுதுவேன், ஒரு பிரேக் எடுப்பேன். அந்த அந்த 1 டே பிரேக்கில் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் கிளியர் பண்ணுவேன். அடுத்த நாள் ஃபைனல் மாக் டெஸ்ட் எழுத போகிறேன் 2nd மே அண்ட் 3rd மே. எஸ், அடுத்த நாள் நமக்கு எக்ஸாம் இல்லையா? ஸோ ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் ஓரளவுக்கு ஆயிடுச்சு. அந்த கான்ஃபிடென்ஸில் கொஞ்சம் சமாதானமாக ஃபைனலாக என்னென்ன ஃபைனல் டச் வேணுமோ அதை மட்டும் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, ஓகே, டென்ஷனில் இருக்கக்கூடாது, ரிலாக்ஸ்டாக அந்த லாஸ்ட் டேயில் நாம் என்னென்ன தேவை இருக்கோ அதை மட்டும் கேஷுவலாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா அடுத்த நாள் யூ ஆர் கோயிங் டு ரைட் ஆல் இந்தியா லெவல் நீட் எக்ஸாம். இட்ஸ் யுவர் பிக் டே. ஸோ அந்த பிக் டேக்காக நீங்கள் தயார்படுத்தி இருக்கீங்க. ஆல்ரெடி நீங்கள் 2 months அதுக்காகத்தான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த லாஸ்ட் டேல வந்து நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கக்கூடாது, ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது, தேவையான அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா அடுத்த நாள் வந்து நம்மளோட க்ரூஷியல் டே தானே. ஸோ அதில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஸோ வெல் அட்வான்ஸ்டாக நாம் வந்து எக்ஸாம் சென்டர் ரீச் ஆகணும், சீக்கிரமே எந்திரிக்கணும்ல, நல்லா சாப்பிடணும். ஓகே, எக்ஸாம் ஹாலில் போயிட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இல்லை, ரொம்ப ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டாக, எந்த பதட்டவும் இல்லை, ரொம்ப கிளாரிட்டி எல்லாமே இருக்குது. அதை வச்சு நாம் எக்ஸாம் எழுதணும். டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து ப்ராப்பராக நடக்கும். எக்ஸாம் எழுதிட்டு நமக்கு வீட்டுக்கு வரணும், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் சைலம் ஆஃப்லைன் கிராஷ் ப்ரோக்ராம் 2025. ஸோ இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு ப்ரோக்ராமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபீலிங் பெட்டர், ஃபீலிங் குட்? நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்கா? நீங்கள் எதிர்பார்த்தது இதுதான் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வருதா? கண்டிப்பாக வந்திருக்கும் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையில் உடனே சைலத்தோட ஆஃப்லைன் கிராஷ் ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்ணுங்கள். உடனே சீட் எல்லாம் இஷ்யூ பண்ணுங்க. பிகாஸ் வி ஹாவ் லிமிடெட் சீட்ஸ். பிகாஸ் தமிழ்நாட்டில் வந்து நம்ம 3 சீட்டில் தானே பண்ணுறோம். ஸோ அதனால நிறைய என்கொயரிஸ் வருது ஃப்ரம் அக்ராஸ் த தமிழ்நாடு. ஸோ அதனால வி ஹாவ் வெரி வெரி லிமிடெட் சீட்ஸ். அதனால உடனே புக் பண்ணிக்கோங்க சீட்டை. டோன்ட் மிஸ் திஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? எஸ் பசங்களா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் ஹியரிங். தேங்க்யூ.